இலைகள் உயிருள்ள தேவன் என்பதையும் சந்தனம் மங்களம் நிறை நாளையும் குறிக்கின்றது. இந்த பூரண கும்பமானது ஆண்டவராகிய கடவுளின் பிரதிநிதிகளாகிய நம் அருள் தந்தையர்களுக்கு அவரது ஆழ்மனம் அவரது ஆழமான நம்பிக்கைதான் கடல் கடந்து இந்திய நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க கூட்டியது. நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்ற சொல்லால்
கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், நம்முடைய பாதுகாவலராம் புனித தோமையாருடைய தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களும் இந்த திருப்பணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு முன்னாள் பங்குத்தந்தை அருட்தந்தை ஏடிஎஸ் கென்னடி மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் உங்கள் அனைவருடைய பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தைகள் பெயரால் நம்முடைய பங்கு குடும்ப தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி பீஸ். புனித தோமையார் கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை அற்புதமான விதத்திலே வழிநடத்தி இருக்கின்றார். புத்தாண்டின் சிறப்பு பரிசாக ஆலயத்தினுடைய இந்த விரிவாக்கமும் புது தோற்றமும் கொண்ட கொடியும் மிக்க ஆலயத்தை இந்த ஆண்டிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். வரக்கூடிய நாட்களிலே புனித தோமாவின் பரிந்துரையால் நாம் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுமே அனைத்து நலன்களையும் பெற்று விசுவாசத்திலே உறுதி பெற்று நம்பிக்கையிலே ஒளி பெற்றவர்களாக தோமாவின் அடிச்சுவட்டுகளை பின்பற்றி நாம் இறைவனுக்கு உகந்த சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியிலே ஒருவர் ஒருவருக்காக செபிப்போம். இத்தனை அருட்தந்தையர்கள் இங்கு வந்து நமக்காக செபிப்பது மிகவும் ஆசீர்வாதத்திற்குரியது. ஆகவே அந்த விதத்தில் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் அவர்களுடைய பணிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நமக்காக அவர்கள் இந்த திருப்பலியிலே ஜெபிப்பார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புதம் கொண்ட பாசமொழி இருக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே திருப்பணியாளர்கள் மத்தியிலே அருமையான இறை மக்களாக, சொந்த பந்தங்களாக, நண்பர்களாக கூடி வருகிற மாலை பொழுதில் இந்த அனைவரையும் வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களாகிய அனைவருக்கும் புனித தூய்மையாரை பங்கின் பாதுகாவலராய் பெற்றிருக்கிற இறை மக்கள் யாவருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். திருநாள் வாழ்த்துக்கள். திருப்பாடல் 20 இறை வார்த்தை 1 முதல் 5 முடிவுள்ள இறை வார்த்தையிலே உங்கள் வாழ்த்துக்களாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம், சொல்லிக்கிறோம். நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யாக்கோபின் கடவுளுடைய திருப்பெயர் உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பதாக. உங்கள் உணவு படையல்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பணி பொருட்கள் யாவற்றிலும் ஆண்டவர் உடனிருந்து உங்களை வலுப்படுத்துவாராக. உங்கள் மனம் விரும்புவதை அவர் உங்களுக்கு தருவாராக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இத்திருப்பணியை நம்பிக்கையோடு சொல்லிக்கிறோம். புனித தூமையார் எண்ணங்களிலே உறுதி கொண்டவராக, தன் வாழ்க்கை பயணத்திலே சிறந்தவராக, ஆண்டவர் இயேசுவோடு இருந்து இயங்கி
அவரை எடுத்து இயம்புகிற இறை வாழ்விலே என்றும் நீங்காத நினைவை பெற்றவராக நமக்கு ஒரு பாதுகாவலராக இறைவன் கொடுத்திருக்கிறார். அத்தகைய மேலான ஒரு புனிதர் வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த புதிய நாட்களிலே அவருடைய மேலான ஆசீர்வாதம் பரிந்துரை வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். திருப்பாடல் 85 இறைவார்த்தை 12 நாம் இவ்வாறு வாசிப்போம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் நினைவை நாடு நல்கும். எனவே நம்முடைய அனைவருடைய வாழ்விலும் நல்லதையே ஆண்டவர் வழங்க வேண்டும், நல் விளைவை நாடும் நமது வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். இப்படியிலே நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். இறைவனுக்கு உகந்தபடியாக மாறிடு நமது குற்றங்கள் குறைகளுக்காக நாம் உணர்ந்து இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலும் நேர்மையான இதயத்தோடு தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று உரைக்கிறார். மெசியாவின் வருகை முன்னுரைக்கும் பாடமாக இருக்கும் இந்த இறைவாக்கு நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் தருகிறது. புனித தோமா நம் மண்ணில் அறிவித்த செய்தியும் நமக்கு நல்வாழ்வையும் விடுதலையும் கொண்டு வந்தது. இன்று நாம் ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம் வாழ்வையை நற்செய்தியாக அமைத்துக் கொள்ள அழைத்து விடுக்கிறார் என்ற மனநிலையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, 7 முதல் 10 வரை இறைவார்த்தைகள். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகத்தில் கட்டடம் என்ற உருவகத்தை பயன்படுத்தி திரு அவையின் ஒழுங்கு மற்றும் ஒருங்கு நிலையை எபேசு நகர மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் பவுல். திருத்தூதர்கள் இக்கட்டத்தின் அடித்தளமாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் எடுத்துரைத்த நற்செய்தியின் வழியாகவே நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்துவோடு இணைகிறார்கள் என்று எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்துக்கு செவிமேற்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபிசேரிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்றே தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
அதிகாரம் 20, 24 முதல் 29 முடிய உள்ள இறை வாக்குகள். 12 ஒருவரான சிலுமின் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டார் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் வினாவில் இடு, ஐயம் தரித்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நேரே என் ஆண்டவர், நேரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பெருமிற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கு வீற்றிருக்கும் அருள் தந்தையர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் முதலிலே வரும் பொழுது கொஞ்சம் பதட்டத்தோடு வந்தேன். ஏனென்றால் திருவிழா திருப்பணி பங்கு தந்தை என்னை முன்னதாகவே அதை சொல்லிவிட்டார். ஃபாதர் 10 நிமிஷம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி என்று சொன்னால் ஒரு பக்கம் மனசு படப்படவென்று அடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் நீங்கள் வருகையை கொடுக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்தேன். குழந்தைகள் நன்றாக நடனம் ஆடி ஆரத்தி எடுத்து உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன் என்று நான் ப்ரிப்பேர் பண்ணதை எல்லாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன். ஆனால் உங்கள் கரங்களின் விவிலியத்தை பார்த்தவுடன் நான் நினைத்து விட்டேன், இன்று என் மறையுரை நன்றாகத்தான் இருக்கும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஏனென்றால் ஒவ்வொரு வாசகத்தையும் வாசிக்கும் பொழுது நான் அப்படியே ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தேன். சிறு பிள்ளைகள் ஆர்வமாக விவிலியத்தை எடுத்தார்கள். போதும், இது போதும் மறைவுரையை. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் அனைவரும் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நாம் அனைவரும் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை இப்படிதான் என்ன பண்ணாரு, ஒரு சாமியார் இந்த மாதிரி திருவிழா டைம்ல பிரசங்கம் கொடுக்க சொன்னாரு. அதனால சாமியார் முன்னாடியே வந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கோயிலை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்தாரு. பார்த்தா பாடல் குழுவை பார்க்கும் பொழுது ரொம்ப சோர்ந்து இருந்தாங்க. டே லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பொழுது, பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படி என்று நினைத்தார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தேர் பக்கமாக போகும் பொழுது இளைஞர்கள் ரொம்ப ஆரவாரத்துடன் தேரில் வந்து ஜோடித்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் இந்த பக்கம் ஓட்டம், அந்த பக்கம் பாட்டம் என்று ஒரே ப்ரிப்பரேஷன் கூட இருந்தாங்க. அப்பொழுது அந்த ஃபாதர் பிரசங்கம் வைக்க வரும் பொழுது, இறை மக்களே, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எத்தனை மணி நேரம் அல்லது எத்தனை நிமிஷம் நான் மறைவுரையை வைக்க வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு ஒருத்தர் எழுந்துருச்சு, ஃபாதர் எவ்வளவு நேரம் வேணா பிரசங்கம் வைங்க ஃபாதர். என்ன பண்ண, நீங்க எவ்வளவு நேரம் வேணா பிரசங்கம் வைங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம். நானும் நம்புகிறேன் நீங்கள் மறைவுரைக்கு தயாராக இருக்கிறீர்கள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தாய் திருவாயுரையானது நம் அனைவருமே புனித தோமையாரினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவர் டவுட்டிங் தாமஸ். அப்படி என்றால் இறைவனை நம்பாத திருத்துதர். இறைவனை நம்பாத திருத்துதர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏனென்றால் நிறைய பேர் இன்றைய நற்செய்தியை காட்டி இயேசு உயிர்த்தெழுந்து வந்துவிட்டார்,
அவர் விழாவில் என் கையை இட்டாள் என்று அவர் கரங்களில் இருக்கிற அந்த ஆணையினுடைய தழும்பிலே என் விரல்களை விட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் என்று எல்லாரும் அவரை அக்யூஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவர் நம்பல. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் இறை அனுபவத்தை தேடி சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை அனுபவத்தை தேடி சென்றார். நீங்கள் நன்றாக விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் புனித தோமையார் இருக்கிற 2 பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி 11:16 நாம் பார்க்கிறோம். இயேசு யூதேயா நாட்டுக்கு, யூதேயா பகுதிகளுக்கு செல்லவிருக்கிறார். அவருடைய சீடர்கள் என்ன சொல்றாங்க? வேண்டாம் ஆண்டவரே, அவங்க நம்மளை சாவடிக்க முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது தோமையார் எழுந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நாமும் அவரோடு சென்று இறப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமும் அவரோடு சென்று இறப்போம். அப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த ஒருவர் எப்படி இயேசுவை நம்பாமல் இருக்க முடியுமா? முடியாது. எனவே அவர் இறை அனுபவத்தை தேடினார். எல்லாரும் ரூமுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திருத்தூதர் மட்டும் வெளியே சென்று நடந்தார். ஏன்? அவருக்கு நெஞ்சில் பயம் இல்லை. நான் இயேசுவினுடைய சீடன் என்று அவருக்கு பயம் இல்லை. எனவே தெம்பாக வெளியில் நடந்து சென்றார். அது மட்டுமல்ல, மற்ற சீடர்கள், மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் சொல்றாங்க, தோமா, நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆனால் தோமா என்ன சொன்னார்? நானும் ஆண்டவரை காண வேண்டும். என் கரங்களால் அவருடைய கரங்களை தொட வேண்டும். என் கரங்களால், என் விரல்களால் அவருடைய விழாவில் இருக்கிற காரியத்தை தொட்டு பார்க்க வேண்டும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்றும் நீங்க சொல்லணும்னு சொல்றதுக்காக நான் நம்பல. ஆனால் நான் என் கண்ணார காண வேண்டும் அந்த அன்பின் காரியத்தை, அந்த எனக்காக பிளவுபட்ட இதயத்தை என் கரங்களால் தொட்டு பார்க்க வேண்டும். அவர் இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நீங்கள் இந்த விவிலியத்தை எத்தனை முறை படித்தாலும் விசுவாசத்தின் ஆழமான வார்த்தை புனித தோமையாரிடத்திலிருந்தே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை அது? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இதை போல நம்பிக்கை உள்ள, விசுவாசம் உள்ள வாக்கியம் விவிலியத்தில் எதுவுமே இல்லை. புனித பேதுரு கூட இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீ வாழும் கடவுளின் மகன், மெசியா நீங்கள். ஆனால் இந்த தோமையார் எல்லாம் தாண்டி நீரே ஆண்டவர், நீரே கடவுள், நீர் மெசியா மட்டுமல்ல, நீர் இந்த உலகில் படைக்கும் முன்பே இருந்தவர், வாழ்ந்தவர், வாழ்கின்றவர், வாழப் போகிறவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இறை அனுபவம். இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இறை அனுபவத்தோடு இருக்க வேண்டும். இறைவனை நாமும் உணர வேண்டும். இன்றைக்கு தோமையாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும், இது ஒரு விழா, வருடம் வருகிற விழாவாக அல்ல, மாறாக இந்த விழாவில் நானும் என் இறைவனை உணர வேண்டும். நானும் என் இறைவனை அனுபவிக்க வேண்டும். அனுபவமே சிறந்த ஆசை. அதனால பாருங்க, பணம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல பணக்காராக இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர்கிட்ட எவ்வளவு பணம் கொடுங்க, எல்லாத்தையும் தலைக்கு. சில பேருக்கு எவ்வளவு டிகிரி இருக்கும், ஆனா படிக்கிறது. ஏன்? ஏனென்றால் அனுபவம் இல்லை. நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் அனுபவம் இல்லை என்றால் என்ன? அதான் பாருங்க, ஒரு சில பெற்றோர்கள், அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்ம முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு 6 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கும். அவங்க சம்பாதிச்சது எவ்வளவா இருக்கும்? 10 ரூபாய், அந்த காலத்துல 10 ரூபாய் 2 ரூபாய் அப்படிதான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் 8 பிள்ளைக்கு உணவு கொடுத்திருப்பாங்க. The best economist யாரு? நம்முடைய தாத்தா பாட்டிகள். கொடுக்கிற பணத்தை எங்கே செலவு செய்ய வேண்டும், எங்கே வைக்க வேண்டும், எவ்வளவு நீதி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் அனுபவத்தினுடைய. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இறை அனுபவத்தை தோமையாரும் வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருப்பாடல் ஆசிரியர் 34:8 சொல்கிறார், ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பார். எனக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்,
கோயிலுக்கு வந்தா போதும், பூசையை பார்த்தா போதும், சாமியார் சொல்ற பிரசங்கத்தை கேட்டா போதும், வீட்டுக்கு போனா போதும். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? வரோம், சாமியை பார்க்குறோம், வணக்கம் சாமி, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். அப்புறம் பூசையை முடிக்கிறோம், நடுவில் நன்மை கொடுக்குறாங்க, வரோம், நேரம் வரோம், நாக்க நீட்டுறோம், கையை நீட்டுறோம், நன்மை கொடுத்து சாப்பிட்றோம், போகிறோம், உட்கார ஒரு மூலையில் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாங்க. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது, ரொம்ப நன்றி சாமி, நீ சீக்கிரமா மறைவரை வச்சு முடிச்சுட்டு நான் போறேன். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது இந்த காலத்தில் இப்படிதான் இருக்கிறது. எல்லாரும் வருகிறார்கள், நானும் வருகிறேன். எல்லாரும் திருப்பலியை பார்க்கிறார்கள், நானும் பார்க்கிறேன். எல்லாரும் நன்மை வாங்குகிறார்கள், நானும் நன்மை வாங்குகிறேன். எல்லாரும் சென்று வருகிறார்கள், நானும் சென்று வருகிறேன். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது அனுபவத்தை அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். எனக்கு நிறைய பேர், நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஊர்ல கேட்கும் பொழுது ஒரு சில குடும்பங்கள் இருக்கும், எங்க போனாலும் சரி ஏதாவது ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். ஒரு சில நம்ம புதுசா போகும்போது நம்மள்ட்ட பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சாமி, நான் அப்பா இதுக்கு முன்னாடி இந்த சாமியார் கிட்ட ரொம்ப க்ளோஸ், எந்த வேலையாக தான் நான் தான் செய்வேன், நான் தான் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனால் இந்த சாமியார் சரியில்லை, அதனால தான் நான் கோயிலுக்கே வரேன். என்னது? இந்த சாமியார் சரியில்லை, அதனால தான் நான் கோயிலுக்கே வரேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆலயத்திற்கு வருவது எங்களுக்காக அல்ல, பங்கு தந்தைக்காக அல்ல, மாறாக யாருக்காக வருகிறீர்கள்? கடவுளுக்காக வருகிறீர்கள், இயேசுவுக்காக வருகிறீர்கள். பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்காக, உங்களுக்காக வருகிறீர்கள். பல பேர் நினைக்கிறாங்க, நல்ல பிரசங்கத்தை காதார கேட்டா போதும். இல்லை இல்லை, நீ இறைவனை சுவைக்க வேண்டும், இறை அனுபவம் உன்னில் விதைக்க வேண்டும். அப்படி அனுபவம் இல்லை என்றால் நம்ம எல்லாரும் எப்படி? ஷாலோ கிறிஸ்டியன்ஸ். அப்படி என்றால் இந்த வீட்டுக்கு முன்னாடி தூங்கிக் கொண்டு இருக்கும் தெரியுங்களா, மணி காற்று அடித்த உடனே சத்தம் போடும், அதுக்கப்புறம் வெளியே நின்றுடும். அதே போல கிறிஸ்தவர்களாக, அதே போல கிறிஸ்தவர்களாக வேண்டும். நம்முடைய அனுபவம் நம்மை கிறிஸ்துவில் இணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் தோமையாருக்கு கிடைத்தது. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். உன்னைக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்ன வேணா செய்வேன். ஏன்? நான் உன்னை நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். தேடி சுவைத்தவன் எவனும் சர்க்கரைக்கு ஆசைப்படவே மாட்டான். ஆமாவா இல்லையா? தேனை சாப்பிட்டதுக்கு பிறகு சர்க்கரைக்கு யாரும் ஆசைப்பட மாட்டான். ஏன்? அது அனுபவத்தால் கிடைக்கும். இதை விட வேற என்ன வேணும்? அதே போல இறைவனுடைய அனுபவம் நமக்கு இல்லை என்றால் இங்கிருந்து அங்க போவோம், அங்கிருந்து அங்க போவோம், இங்கிருந்து அங்க போவோம். எனக்கு நிறைய பிரிவினை சகோதரர்கள் வந்து விட்டார்கள். இன்னும் நிறைய கிறிஸ்துவர்கள் நம்முடைய ஆலயத்தை விட்டு விட்டு அவர்களுடைய இடத்திற்கு செல்கிறார்கள். இன்னும் சிறிது காலம் சென்ற பிறகு அங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்வார்கள். ஏன்? அவர்களிடத்தில் அனுபவம் இல்லை, அவர்களுக்கு அனுபவம் இல்லை. எங்க கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம், இந்த பக்கம் கொஞ்ச நேரம். சில பிள்ளைகளை பாருங்கள், வேலைக்கு போகும் பொழுது எங்க ஒரு சிலர் எல்லாம் 5 வருஷம் 2 வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கவே மாட்டாங்க. 3 மாசம் இங்க, 6 மாசம் அங்க, 7 மாசம் அங்க. ஏன்? அவர்களுக்கு அந்த அனுபவம், அந்த ஒன்றிப்பு இல்லை. அதே போல கிறிஸ்துவர்களாக நமக்கும் அனுபவம் இல்லை என்றால், நமக்கும் இறைவனுக்கும் அந்த ஒன்றிப்பு இல்லை என்றால் நாம் என்ன பண்ணிடுவோம்? சகோதர சகோதரர்களே, அப்படி விவிலியத்திலே பல அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அந்த அனுபவசாலிகளுக்கு எல்லாம் முதன்மையானவராக தோகையாக இருக்கிறார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நான் எப்பொழுதும் நம்புகிறேன், இதை விட அன்பான, இதை விட நம்பிக்கையினுடைய ஆழமான வார்த்தை விவிலியத்தில் இல்லை. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். எனவே இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, அந்த நம்பிக்கை தான் அவரை எங்கோ இருந்து அவரை இங்கு அவருக்கு வரவழைத்தது, இறை வார்த்தையை அறிவிக்க வைத்தது. அதற்காக இந்த நாட்டிலே, இந்திய நம் நாட்டிலே இறைவனுக்காய், இயேசுக்காய் உயிரை கொடுக்க தோன்றியதற்கு காரணம் அந்த அனுபவமே. எனவே நாமும் இறைவனின் அனுபவத்தை உணர்வோம், வார்த்தைகளை அல்ல, வாழ்க்கையில் உணர்வோம், வாழ்வோம். இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அதாவது நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துக்காகவும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய கருத்திற்காகவும் மற்றும் ஜோசப் ஆண்டனி, சகுந்தலா ஆசிரியர், சகாயகுமார் கிறிஸ்டி குடும்ப கருத்துக்கள், மகன்கள், மகள்கள், மருமக்கள் குடும்பங்களின் ஆசிரியருக்காக, ஆரோக்கியநாதன் எலிசபெத் குடும்பத்தார் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாக, பவுல் ஜெயபிரகாஷ், சாந்தி ரோஷினின் மேரி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாக, ஜான் போஸ்கோ, மல்லிகா பிரவீன், அகிலா போஸ்கோ குடும்ப கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாக, எலிசபெத் கருத்துப்படி ரோசி தாமஸ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக, சுவாமிநாதன் பிரேமாமேரி கருத்துப்படி ஏஞ்சலின் சேவியர் இவர்களின் சுகப்பிரசவத்திற்காக, சுவாமிநாதன் பிரேமாமேரி கருத்துப்படி ஜூட் ராஜேந்திரன், டீனா மெர்சி குழந்தை பாக்கியம் வேண்டி, ஜெசிகா தினேஷ் கருத்துப்படி பாண்டுரைக்கு உடல் சுகம் பெற வேண்டி, வில்லிதாஸ் கிறிஸ்டின் மேரி கருத்துப்படி வில்சன் ரொனால்டின் ஆண்மையை பாட்டிக்காக, பிலிப் ரோசி கருத்துப்படி அந்தோனிசாமி, லூர்தம்மாள், அந்தோனி அருளாயி இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக, பாத்திமா மேரி கருத்துப்படி அருள் ஜெயராஜுடைய ஆண்மையை பாட்டிக்காக, அந்தோனி அருள் ஜெயராஜ், ரெக்ஸ்வின் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், சதீஷ் ஜமுனா குடும்ப நலனுக்காகவும், மரிய புஷ்பம் கருத்துப்படி சார்லஸ் பவுல்ராஜின் ஆண்மையை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி நம் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்ந்த புனித தோமையாரை போன்று நாமும் வாழ தேவையான வரங்களை தரும்படியாக இப்போது நாம் ஜெபிப்போம். திரு அவைக்காக ஜெபிப்போம். உயிரினும் மேலான பேரன்பு கொண்ட தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், இருபால் திறமையர், பொதுநிலையினர் அனைவரும் இறையாசிரியை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் இந்திய நாட்டிற்காக ஜெபிப்போம். கருணை கடலில் எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் பதவிகளையும் பட்டங்களையும் செல்வங்களையும் எதிர்பார்த்து ஆளாமல் உம்மிடம் விலைமதிக்க முடியாத ஞானத்தை பெற்று நல்லாட்சி புரியவும், மக்களின் தேவைகளை உணர்ந்து பணி செய்யவும் உத்வேகத்தை என் நாட்டு தலைவர்களுக்கு வழங்கிடும் வர வேண்டி புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிறரின் சுமைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்ட இறைவா, எங்கு நோக்கினாலும் ஒரே குண்டுவெடிப்புகளும் போராட்டங்களும் நிலநடுக்கங்களும் வன்கொடுமைகள் பாலியல் போன்ற கொடுமைகளால் பாதிக்கப்படும் மக்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு அவர் ஆவியானவரின் வழிநடத்துதல் தொடர்ந்து கிடைத்திட வரம் வேண்டி புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் பங்குக்காக இறைஞ்சுவோருக்கு இறைவிடம் எம் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் படும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எங்களுக்கு கிடைக்கும் வெற்றி வாக என்பதை உணர்ந்து குடும்ப வாழ்வில் தனிமை, வருத்தம், நெருக்கடி, தோல்வி, வேதனை, குழந்தை பேரின்மை இவைகளிலிருந்து மீண்டும் எழுந்திட குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் தலைத்து ஓங்கிட வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவுகளின் ஊற்றான இறைவா, புதிய கல்வி ஆண்டில் பள்ளி மற்றும் கல்வி பயிலும் எம் இளையோர் அனைவரும் புதிய படைப்பாய் மாற்றி தங்கள் பெற்றோரின் துயரங்களை உணர்ந்து படிப்பிலும் நல்வொழுக்கத்திலும் சிறந்து விளங்க ஞானத்தையும் புத்தியையும் அன்பையும் அவர்களுக்கு வழங்குமாறு புனித தோமையார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருட்தந்தையர்கள் பங்கில் பணியாற்றுவோருக்காக இரக்கமும் பேரன்பும் மிக்க எம் இறைவா, எங்கள் பங்கையும் பங்கு தந்தையையும் இன்று திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அருட்தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பங்கு தந்தைக்கு உதவியாக உழைக்கும் அன்பு வழிகாட்டிகள், இயக்க உறுப்பினர்கள், பக்த சபை உறுப்பினர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், வேதியர், அருட்சகோதரியர் மற்றும் பங்கில் ஆர்வமாக பணியாற்றும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்து மக்களை வழிநடத்த தேவையான அருளை தர வேண்டும் என்று இந்த தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு அளித்திடும் என் இறைவா, என் குடும்பங்களில் கிறிஸ்துவில் மரித்த விசுவாசிகள் அனைவரும் நித்திய இறைப்பாற்றி அடையவும் உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் அவர்களை இணைத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் எங்களை நீ நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய தேவைகளை அர்ப்பணித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொடுத்தருள உம்மை மன்றாடுகிறோம். தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள்
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயிராகிய நீர் வழியும் உண்மையும் வாழுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உமது திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரினாலும் கண்ணால் காணாமலேயே உங்களை நம்பிக்கை கொள்வோரின் பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றேன். இன்றும் இன்றும் வானக தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இருதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வேணும் மார்பனவாக. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடனுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடனுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Amen.
இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனஸ், எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெள்ளும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமண் ஏற்றுக்கொண்டு உன் திருமண் கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித தோமையா, இன்னும் இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லாம் புகழும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருகிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. Amen.
இந்த திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நீங்களும் நான் பெயர் பெற்றோர்.
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நமது பங்கின் தேர் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மீண்டுமாக பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே திருநாட்கள். நாளை திங்கள் புனித பொனவேந்தர் ஆயர் மறைவல்லுநர் இவருடைய நினைவு. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்மேல் மலை புனித கன்னிமரியாருடைய கார்மேல் அன்னை திருவிழா. இந்த வாரத்தின் திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு அருட்சகோதரிகளுடைய சிற்றாலயத்தில் திருப்பலியானது நடைபெறும். வரும் ஞாயிறு 21ஆம் தேதி அன்று மறைக்கல்வி ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு காலை 11 to 12 மணி வரை கருத்தரங்கானது நடைபெறும். ஆகவே இதை பற்றி ஏற்கனவே குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கின்றோம். ஆகவே அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வேளையிலே சிறப்பாக இந்த நாளை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். மழையினுடைய ஆசீரோடு இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். மூவரு இறைவனுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். இதே போலவே அன்னை மரியாளும் புனித சூசியப்பரும் நம்மோடு இருந்து நமக்காக படித்துரைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய பாதுகாவலரான புனித தோமா நாம் நம்பிக்கையிலே வளர, விசுவாசத்திலே எழுச்சி பெற தொடர்ந்து துணை புரிந்து கொண்டிருக்கின்றார். புனித தோமாவுக்கும் நம்முடைய நன்றிகள். இதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய குருக்களுக்கு சிறப்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்ற நேரம் இது. ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இத்தனை குருக்கள் வந்திருக்கின்றார்கள். சிறுவிழா நடத்துறீங்க அப்படின்னு சொன்னீங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்ட்டு ஒரு சிலர் கேட்டார்கள். ஆகவே அந்த விதத்தில் குருக்கள் நிறைய பேர் இந்த திருவிழாவுக்கு வந்து நமக்காக செபித்து தங்களுடைய ஆசிரியை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். முதலாவதாக இந்த திருப்பலியை தலைமையேற்று வழி நடத்திய நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் கவுண்டம்பாளையம் பங்கு தந்தையுமான ஃபாதர் ATS கெனடி அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்குவோம். சௌரிபாளையம் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை பி. மரிய ஜோசப் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். நூல்புரம் பங்கு தந்தை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் கனகராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். அழகானதொரு முன்னுரையை கொடுத்து ஆசிரியர் இடுவம்பாளையம் பங்கு தந்தையும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையுமான அருள்பணி புஷ்பநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். நம்முடைய பாசத்திற்குரிய அருட்தந்தை ஹென்றி டேனியல் குக்கிலிபாளையம் பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். பல்லவாளையம் பங்கு தந்தை அருட்பணி குழந்தை சாமி அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். சோமூர் பங்கு தந்தை
அருட்தந்தை ஜான் சேவியர் அவர்களுக்கு நன்றிகள். கோபியின் பங்கு தந்தை ஃபாதர் மரியா ஆண்டனிக்கு நம்முடைய நன்றிகள். முதல்வரும் தாளாளருமான அருட்தந்தை ததேயுஸ் ஆரோக்கிய ததேயுஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். மரியனூர் பங்கு தந்தை ஃபாதர் திரவியன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். பிஷப் உபகாரசாமி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஃபாதர் பீட்டர் மரியதாஸுக்கு நம்முடைய நன்றிகள். திருப்பூர் கத்திரம்மாள் ஆலய பங்கு தந்தை ஃபாதர் அருள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். ஒட்டிபுது சென்ட் ஜோசப் பள்ளியின் முதல்வரும் தாளாளருமான ஃபாதர் கிருபாகரநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். நம்முடைய மறை மாவட்டத்தின் வடக்குறைஞர் அருட்தந்தை ஆரோக்கிய பிரதீப் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். பள்ளியினுடைய முதல்வரும் தாளாளருமான ஃபாதர் எட்வர்ட் ஞானசேகரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். கொளப்பூர் பங்கு தந்தை ஃபாதர் டேவிட் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். புனிதர் நிக்கேல் மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் அன்பு சகோதரமான ஞான பிரகாசம் அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய நாளில் நல்லதொரு மறையுரை ஆற்றிய மரியபுரம் உதவி பங்கு தந்தை ஃபாதர் அன்பு அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருவழிபாட்டை சிறப்பித்த அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்குமே சிறப்பான விதத்தில், அதே போலவே உணவுக்குழு உறுப்பினர்கள், காலையில் நிறைய ஆண்கள் காலை வெட்டுவதற்கு நிறைய பணியை செய்திருக்கின்றார்கள். உணவுக்குழு உறுப்பினர்களும் அன்பிய பொறுப்பாளர்கள், இவர்களுக்கு சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே திருப்பலிக்கு முன்பாக வரவேற்பு நடனம் ஆடிய குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும், அதே போலவே கும்ப ஆராத்தி போன்றவை எடுத்த அனைவருக்குமே நம்முடைய நன்றிகள். நம்முடைய பாசத்திற்குரிய எஃப்எம் அருட்சகோதரிகள் பல்வேறு விதத்தில் திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் சரி, நற்கருணை வழங்குவது, இன்னும் மறைக்கல்வி மற்ற எல்லா பணிகளிலுமே நமக்கு துணையாக இருந்து வழிநடத்துகின்றார்கள். ஆகவே அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், இன்னும் சிறப்பாக இந்த கான்வென்ட்டினுடைய சுப்பீரியர் அருட்சகோதரி வல்சா அவர்களுக்கும், ஆண்டு முழுவதும் ஆலய பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அருட்சகோதரி மோட்சா அவர்களுக்கும் சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே ஆண்டு முழுவதும் திருப்பணிக்கு தயாரிக்கின்றபடி பாடகர் குழு, இப்படி பல்வேறு விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு உபதேசியார் ஆண்டனி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அதே போலவே நம்முடைய பாராட்டுக்குரியவர்கள் பாடக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலே மாலையிலே பயிற்சி எடுத்து ஞாயிறு திருவழிபாட்டும் சரி, இன்றைய நாளிலுமே சிறப்பான விதத்தில் அழகிய குரலால் பாடி இந்த தெய்வீக பணியை நல்ல முறையிலே நாம் பங்கேற்க உதவி செய்திருக்கிறார்கள் பாடகர் குழுவினர். ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் நிறைய பேர்
பல்வேறு விதத்தில் பல்வேறு அலங்கார பணிகளை ஸ்டேஜிலும் சரி இங்கு ஆலயத்திலும் சரி செய்வதற்கு உதவி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகள். அதே போல இயேசுவின் கண்மணிகளான பீடர் சிறுவர்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியிலே பங்கேற்ற இறை மக்களாகிய பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், அதே போலவே கிளை பங்குகளான சிறுவைபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இறை மக்கள் ஒவ்வொருவருக்குமே சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். லைட் போடுவதற்கு உதவிய சத்யபிரியா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அதே போலவே ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுகின்ற மேரி அவர்களுக்கும் இன்னும் பல்வேறு விதத்திலே உதவுகின்ற ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகள். வேறு யாருக்காவது நன்றி சொல்லாமல் மறந்திருந்தால் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நீங்கள் செய்யக்கூடிய பணி இறைவனுக்காக செய்கின்றீர்கள். நம்முடைய துறவையிலே பொறுப்பானது பணி செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த விதத்தில் ஒவ்வொருவருமே சிறப்பான விதத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நான் பொறுப்பேற்று இப்போது இருக்கக்கூடிய 1 மாதமும் 2 வாரமும் ஆகின்றது. இந்த நாட்களிலே நீங்கள் காட்டுகின்ற அன்பிற்கும் ஒத்துழைப்பிற்கும் சிறப்பான விதத்தில் என்னுடைய நன்றிகளை ஒவ்வொருவருக்குமே சிறந்தாழ்த்தி தலை வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இப்போது நம்முடைய பங்கிலிருந்து +2 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற முதல் 3 பேருக்கு பண முடிப்பு பரிசு 2000, 1500, 1000 என்கின்ற விதத்தில், மற்றவர்களுக்கு பாராட்டு பரிசுமானது அருட்தந்தையர்கள் வழங்குவார்கள். இதை பற்றிய அறிவிப்பை ஆசிரியர் திரு அருள் அவர்களை கொடுக்க அன்போடு அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய அருட்தந்தை அனைவருக்கும் பங்கு மக்கள் அருட் சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசு பெறக்கூடிய நபர்கள் விரைவாக முன்னால் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 23-24ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. டினோ டெல்பின் 552 எடுத்து முதலிடத்தை வகிக்கிறார். அடுத்தது சென்னை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். கிங்ஸ்டன் ஜோஸ் 527 2ஆம் இடம், 527 2ஆம் இடம். மரியாதைக்குரிய சபரிவாளர் பங்குச்சேர்கள் மரியன் ஜோசப் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 3ஆவது பரிசு பிரவீனா 519. இவருக்கு கனகராஜ் லூர்துபுரம் பங்குச்சந்தை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஜெசிகா வித்யா ஆறுதல் பரிசு 448. 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய டோனி டிக்சன் மரியாதைக்குரிய அருட்தந்தை ஹென்றி டேனியல் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். பிரின்சின் பவுலினா 453 2ஆம் இடம். அருட்தந்தை குழந்தை சாமி
பள்ளபாளையம் பங்கு தந்தை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். மூன்றாம் இடம் நெக்ஸ்டரி 442 எடுத்திருக்கிறார். அவர்களுக்கு பரிசு வழங்க மரியாதைக்குரிய திருப்பூர் பங்கு தந்தை புஷ்பநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பன்னிரெண்டாம் வகுப்பில் ஆறுதல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய பன்சி நானும் அவர்களை பரிசு பெற்றுக் கொள்ளுமாறு ஜான் சேவியர் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பன்சி ஜெஸ்டினா வித்யா ஆறுதல் பரிசை பெறுமாறு மரியாதை அடிகார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காருண்யா லக்ஷிதா ஆறுதல் பரிசை பெற ரித்திக் ஆறுதல் பரிசை பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன். ரித்திக் திரவியம் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருட்தந்தை ததையு அடிகளார் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஆறுதல் பரிசை பெற செர்மி அவர்கள் ஃபாதர் பீட்டர் மணிதாஸ் பிஷப் உபவாசன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அர்ஷா கீர்த்தி ஆறுதல் பரிசை பெற ஃபாதர் கிருபா அவர்களை ஃபாதர் அருள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆறுதல் பரிசு ஃபாதர் கிருபா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிகோ மாஸ்டர் ஆறுதல் பரிசை பெற அருட்தந்தை பிரதீப் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனுஷா ஆறுதல் பரிசு எட்வர்ட் ஞானசேகர் அருட்தந்தை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் வேண்டுதல் தேரானது மந்திரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இங்கு ஆலயத்திலே திவ்ய நற்கருணை ஆசி நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு அன்பின் விருந்தானது அனைவருக்கும் இங்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மேடையின் அருகிலே பரிமாறப்படும். அனைவருக்கும் தேவையான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து வீண் செய்ய வேண்டாம். உணவினை வீண் செய்யாமல் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும், அதே போலவே அங்கே இருக்கக்கூடிய கூடையிலோ அல்லது அந்த கேரி பேக் வைக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய நீங்கள் சாப்பிட்டு விட்டு அந்த பட்டுகளை அதில் போட்டு உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயத்தை உள்ளே யார் வர வேண்டாம். ஆலயத்தின் வெளியேயும் இந்த இடம் இருக்கின்றது. ஆகவே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு தூய்மையாக வைத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எளிய விழா சொன்னீங்க, ஆனால் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். அதுவும் அழைப்பு கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், உங்கள் பங்கு தந்தையிடம் அவிநாசி மக்கள் அருமையான மக்கள், சிறப்பான மக்கள், எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று சொல்லியிருந்தேன். அது மாதிரியே நான் வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு நான் மிக சிறப்பாக இந்த திருப்பலியை ஒவ்வொரு குழுவினரும் இணைந்து அவரோடு இணைந்து மிக சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். ஆக இந்த அருமையான நேரத்திலே உள்ள அருட்தந்தைகள் அனைவரின் சார்பாக முதலில் உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஜோர கைதட்டும். நான் கடந்த காலத்தில் இருந்தாலும் உங்களை அப்பப்போ நினச்சிட்டே இருக்கிற வாட்ஸ்அப் மூலம் எல்லா செய்தியும் வந்துட்டே இருக்குது. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய அருமையான பங்கு தந்தை, நான் ஏற்கனவே சொல்லுகின்றேன், என்னுடைய வகுப்பு தோழர் மிக மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலேயே இத்தனை காரியத்தை செஞ்சுட்டார். உங்களுக்கு தெரியும், இருந்த குழுக்களை அழித்து விடாமல் எல்லா குழுக்களையும் உற்சாகப்படுத்தி இந்த தோமையார் ஆலயத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தந்தை மரி ஜோசப் அவர்கள் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக படிப்பிலே நல்ல விதத்திலே படித்தவருக்கு பரிசுகளை கொடுத்து எல்லோருக்கும் முன்பாக உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் எத்தனையோ காரியங்களை அவர் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவே உங்கள் பங்கு தந்தையை இங்கு இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் கைகளை தட்டி உங்கள் தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய பங்கு தந்தைக்கு நல்ல விதத்திலே ஒத்துழைப்பார்கள். அவர் சிறப்பாக பல மடங்கு சிறப்பாக இந்த பங்கை கொண்டு வருவார் என்பதிலே எந்த விதத்திலும் ஐயப்பாடில்லை. நான் உங்கள் அனைவருக்காகவும் உங்களுடைய பங்கு தந்தைக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் இங்குள்ள அருட்தந்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இந்த திரு அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
இறைவனுக்கு நன்றியாகவும், ராபர்ட், பத்மா, தர்ஷினி, பிரவீனா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், மஞ்சுளா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், பிரின்ஸ் ஜோஸ் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், லியோ பிரீத்தி கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், லாரன்ஸ் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஜோசப்பின் வின்சி, ஆஞ்சலின் கோசி கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஹெர்பர்ட் நெல்சன் கேத்ரின் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், பாபு ஜெயக்குமார் ஜெனிஃபர் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஆண்டனி, அகல்யா, ஆண்ட்ரூ கில்பர்ட் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியநாதன், அக்னஸ் எலிசபெத் மேரியோ கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், சேவியர் ஆஞ்சலின் ஐவின் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், அருள்ராஜ், ஜெனிஃபர், ரபேலா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், கோபிலதா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், பவுல்ராஜ், ரோசலின் மேரி கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், யுவராஜ், அஜய், பெபினா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஜூலி, காயத்ரி, எலிசலினா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், மேரி, கீதா, பிரவீன் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், திவாகர், திவ்யா, சாகிஷா, ஸ்ரீ கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஆனந்தி, மகிமிராஜ், அஜய், பென்சிகா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், பாத்திமா, பிரியா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், ஜெசிந்தா, வில்லியம் டேவிட் கருத்துப்படி, திவ்ய பிரபா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோணிசாமி, லீமா தொழில் வளர்ச்சிக்காகவும், சிட்னி, டோனா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், ஜெபமாலைராஜ் கருத்துப்படி, அந்தோணியம்மாள் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோணிசாமி, பாத்திமா, ஜெனிஃபர், ஜெசிவா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், நிர்மலா மேரி, ஜெயபிரபா ராஜ் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், அமல்ராஜ், ரெஜினா மேரி, எட்வின் ராஜ் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், சகாய மேரி உடல்நலம் வேண்டியும், இம்மானுவேல், யமுனா ராணி கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், மைக்கேல், செலின் கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், சார்லஸ், விக்டர், விக்டோரியா குடும்பத்திനും நன்றியாகவும், புனிதா மேரி, சீனிவாசன், மியாஷ் கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும், நித்யா மேரி, கானூர் புதூர் திருமண காரியத்திற்காகவும், ஆனந்த், ஆரோக்கிய, விமல், திவ்யா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், பிரான்சிஸ் சேவியர், அனிதா கிரேசி குடும்ப நலன் மற்றும் நன்றியாகவும், ஆரோக்கியராஜ், அமல்யா இறைவனுக்கு நன்றியாகவும், அமல்ராஜ், கவிதா இறைவனுக்கு நன்றியாகவும், மைக்கேல், லாரன்ஸ், அனிதா இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும், பங்கில் உள்ள ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேறவும், பாப்பரசரின் கருத்துக்கள் நிறைவேறவும், நம் பங்கில் உள்ள அனைத்து எல்லா காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றியாகவும் வேண்டி கொடுப்போம்.